நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சொத்து விவரங்கள் உள்ளிட்டவற்றை அறிய அறப்போர் இயக்கம் மென்பொருள் செயலி ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் இந்த செயலியை அறிமுகப்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த செயலி வாயிலாக மக்கள் தங்களது தொகுதியில் போட்டியிடும் அனைத்து நாடாளுமன்ற சொத்து, வருமானம், குற்ற வழக்கு, கல்வி, தொழில் போன்ற அடிப்படை விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று கூறினார். இந்த செயலியின் தகவல் அடிப்படையில் ஈரோடு அதிமுக வேட்பாளர் அசோக்குமார் 661 கோடி சொத்து மதிப்புடன் முதலிடத்தில் உள்ளார் என்றும், சிவகங்கை பாஜக வேட்பாளர் தேவநாதன் யாதவ் 206 கோடி சொத்து மதிப்புடன் 2வது இடத்தில் உள்ளார் எனவும் அவர் கூறினார். கிருஷ்ணகிரி அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷ் 3வது இடத்திலும், வேலூர் பாஜக வேட்பாளர் ஏசி சண்முகம் 4வது இடத்திலும், நாமக்கல் பாஜக வேட்பாளர் கே வி ராமலிங்கம் 5வது இடத்திலும் உள்ளதாக ஜெயராமன் தெரிவித்தார். கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் அறப்போர் இயக்கம் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த செயலி வரும். நீங்க எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இணையதளத்திலையும் elections.arapor.org அப்படிங்கிற இணையதளத்திலையும் வேட்பாளர்கள் பற்றிய அனைத்து தகவல்களும் நாங்க போட்டிருக்கிறோம். வேட்பாளர்கள் வேட்பு மனுல என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுடைய கல்வி தகுதி, அவர்களுடைய தொழில், அவர்களுடைய சொத்து மதிப்பு, அவர்களுடைய வருமானம், அவர்களுடைய குற்ற வழக்குகள், இது அனைத்தையும் ரொம்ப எளிதாக ஒரு கிளிக் ஆஃப் பட்டன்ல தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த ஆப் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நோ யுவர் கேண்டிடேட்ஸ்னு இருக்கும், நோ யுவர் கேண்டிடேட்ஸ் 2024ன்னு இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அனைத்து மாவட்டங்களும் லிஸ்ட் பண்ணும். ஸோ இது ஒரு சம வாய்ப்பு, ஒரு சமதளம் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்புடைய ஐடியாவாகவும் வச்சிருக்கிறோம். அதனால அனைத்து வேட்பாளர்கள், ஸோ ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அனைத்து விவரங்களும் இதில் இருக்கும். ஸோ அசோக் குமார் ஏடிஎம்கே, அவர் நிறைய இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 662 கோடி ரூபாய் அவர் கிராஸ் அசெட்ஸ் மொத்த சொத்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய நிகர சொத்து 661 கோடி ரூபாய் இருக்கு. 2வது இடத்தில் தேவநாதன் யாதவ் பிஜேபி சிவகங்கை, அவர் 304 கோடி ரூபாய் மொத்த சொத்து, நிகர சொத்து 206 கோடி ரூபாய் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. 3வதாக ஜெயபிரகாஷ் ஏடிஎம்கே கிருஷ்ணகிரி, அவர் 135 கோடி ரூபாய் மொத்த சொத்தும், நிகர சொத்து 131. ஸோ ஏசி சண்முகம் 4வது இடத்துல பிஜேபி வேலூர்ல நிற்கிறாரு, 152 கோடி ரூபாய் மொத்த சொத்து, நிகர சொத்து 123 கோடி ரூபாய். கே பி ராமலிங்கம் 5வது இடம், அவரும் பிஜேபி நாமக்கல் மாவட்டம், 90 கோடி ரூபாய் மொத்த சொத்து, கடன் போக 89 கோடியே 57 லட்சம் ரூபாய் நிகர சொத்து. மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுக்கு மட்டும்தான் இன்று தேர்தலில் நிற்கக்கூடிய நிலை இருக்கிறது அப்படிங்கிறத மேலும் இது ஊர்ஜிதம் செய்யக்கூடிய விஷயமாகத்தான் இந்த சொத்துக்க விவரங்கள்லாம் வருது.